കാഴ്ചയും കേൾവിയുമാണ് മനുഷ്യന് ഏറ്റവും കൂടുതൽ. ശ്വാസം വലിക്കുകയും ശ്വാസം വലിക്കുമ്പോൾ നമ്മൾ ശ്വാസം വലിച്ച് മണമില്ലെങ്കിലും ശ്വാസം വലിക്കാം. ചിലർക്ക് അതുമില്ല. കുറെ കാലത്ത് എനിക്കില്ലായിരുന്നു. சமீபத்துல கேரளாவுல நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல கெஸ்ட்டா நடிகர் மம்முட்டி கலந்துக்கிட்டாரு. அங்க தன்னுடைய உடல்நலன் பத்தி ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மம்முட்டி அந்த ஃபங்ஷன்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தனக்கு சுவை உணரும் திறனும், மனம் உணரும் திறனும் இழந்து விட்டதா பேசியிருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாகி இருக்கு. சுவை உணரும் திறனை இழக்கிறது அப்படிங்கிறது மெடிக்கலா என்ன சொல்வாங்க அப்படின்னா, அனோஸ்மியா அப்படின்னும், நறுமணத்த உணரக்கூடிய திறனை இழக்கிறது அக்யூசியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணர்திறன் இழப்பு சளி, இருமலோட இல்லாம திடீர்னு ஏற்பட்டாலோ, இல்ல அப்படின்னா ஒரு 2, 4 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப வராம இருந்தாலோ, உடனடியா டாக்டர செக் பண்ணுங்க. குறிப்பா உணவு, எரிந்த ரப்பர் இந்த வாசனைகள உங்களால ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா கவனம் தேவை. தெரப்பி, ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த இழந்த திறன்கள மறுபடியும் பெற வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நோய் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைரஸ் பாதிப்பு, சைனஸ், வயசு, நரம்பு பிரச்சனைகள் இந்த காரணங்களால இந்த பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தெரப்பி குடுப்பாங்க. ஊட்டச்சத்து தேவைகளுக்காக சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் குடுப்பாங்க. என்ன காரணத்தால இந்த நோய் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அமையும். நடிகர் மம்முட்டி மெல்ல மெல்ல இந்த திறன்கள் திரும்ப தனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா பரிபூரணமா குணமாகணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் உடைய விருப்பமா இருக்கு.